வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இந்தியா செல்லவுள்ளார். மின்சார கட்டணத்தை 5% அதிகரிப்பது தொடர்பில் மின்சார சபையினால் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு யோசனை ஒன்று முன்வைப்பு. விமான நிலையங்களில் சேவையாற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் உபரியாக உள்ள ஆயுத தரத்திலான புளுட்டோனியத்தை அகற்றுவது தொடர்பான அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை ரஷ்யா ரத்து செய்துள்ளது. மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்திய தலைநகர் புதுடெல்லி நோக்கி இன்று பயணமாக உள்ளார். நியூசிலாந்துக்கான தமது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் அங்கிருந்து இந்தியாவிற்கு பயணமாக உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட இந்திய மத்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் சிலரையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். உலக பொருளாதார மாநாட்டு அமைப்பின் வழிகாட்டலில் எதிர்வரும் 6ஆம் தேதி புதுடெல்லியில் ஆரம்பமாக உள்ள இந்திய பொருளாதார மாநாட்டிலும் பிரதமர் தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் பங்கேற்க உள்ளனர். மின்சார கட்டணத்தை 5% அதிகரிப்பது தொடர்பில் மின்சார சபையினால் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதியமைச்சர் அஜித் பி பெரேராவிடம் நாம் வினவினோம். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் ஆராய்ந்து மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். 6 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் யோசனை முன்வைக்கப்படுவது வழமையாகும் என அவர் குறிப்பிட்டார். ஆயினும் இந்த வருடம் மின்சார கட்டணம் எந்த வகையிலும் அதிகரிக்கப்படவில்லை என மின்சக்தி மற்றும் புதுப்பித்தல் சக்தி பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா கூறினார். மின்சார சபையினால் அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு அறவீடு முறைமைகள் மற்றும் பொருளாதார விவகார பிரிவின் பணிப்பாளர் காஞ்சன சிறிவர்த்தனவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஆணைக்குழுவிற்கு இது தொடர்பில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கவுள்ளதாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அறவீட்டு முறைமைகள் மற்றும் பொருளாதார விவகார பிரிவின் பணிப்பாளர் காஞ்சன சிறிவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். காரணங்கள் சிலவற்றை அடிப்படையாக கொண்டு விமான நிலையங்களில் சேவையாற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தங்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக விமான பயணங்களுக்கு தடை ஏற்படலாம் என விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஜுன ஹதராகம குறிப்பிட்டார். தமது பிரதிநிதித்துவமின்றி குழு ஒன்றின் ஊடாக கொடுப்பனவுகளை அதிகரித்துக் கொண்டமை, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் சேவையை குறைத்து மதிப்பீடு செய்தல் உள்ளிட்ட காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆயினும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் கோரிக்கை தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க தெரிவித்தார். ஆயுர்வேத கூட்டுத்தாபன அதிகாரிகளை கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் இன்றைய தினம் அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆயுர்வேத கூட்டுத்தாபனத்தில் கடந்த நாட்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. கூட்டுத்தாபனத்தின் தலைவர், நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்களிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சினைகள் காரணமாக அதன் உற்பத்திகள் முழுமையாக தடைப்பட்டுள்ளதாக கோப் குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமை தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுனில் ஹந்துன்னெத்தி குறிப்பிட்டார். ஆயுர்வேத கூட்டுத்தாபனத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் தெளிவை பெற்றுக் கொள்வதற்கும் எதிர்காலத்தில் கூட்டுத்தாபனத்தை செயற்திறனுடன் முன்னெடுத்துச் செல்வதற்குமான வழிமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் கோப் குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு 6,24,680 வளாகங்களை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்போது டெங்கு நுளம்பு குடம்பிகளுடனான 9,130 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய 98,118 இடங்களை துப்புரவுடன் பேணுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நுளம்புகள் பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த 28,314 பேருக்கு எதிராக அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
2195 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 729 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய 26 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சபரகமுவ மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இலங்கை ஏ மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஏ அணியினருக்கு இடையிலான முதலாவது உத்தியோகப்பற்ற டெஸ்ட் போட்டி இன்று பிரேமதாச விளையாட்டரங்கில் ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டிகளின் போது இளஞ்சிவப்பு நிற பந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இலங்கை அணி இதுவரை உள்நாட்டுப் போட்டிகளின் போது ஆஸ்திரேலிய கூகாபுரா பந்துகளை பயன்படுத்தி வந்தது. கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி 4 உத்தியோகப்பற்ற டெஸ்ட் போட்டிகளிலும் 3 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாட உள்ளது. இந்த தொடர் எதிர்வரும் அக்டோபர் முதல் நவம்பர் வரையில் இடம்பெறவுள்ள சிம்பாப்வே தொடரில் பங்கு பெற்ற தகுதியுடைய வீரர்களை தெரிவு செய்ய தேசிய தேர்வாளர்களுக்கு வாய்ப்பாகியுள்ளதாக இலங்கை ஏ அணியின் தலைவர் திமுத் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த தொடரில் இருந்து திறமையான வேகப்பந்து வீச்சாளர்கள் அடையாளம் காணப்பட உள்ளனர் என இலங்கை ஏ அணியின் பயிற்றுவிப்பாளர் அவிஷ்க குணவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 19 வயதிற்குட்பட்ட உலகக்கிண கிரிக்கெட்டில் பிரகாசித்த சிறந்த அணி தம்மிடம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.